ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு 12ஆம் இடத்தில் சந்திரனும் சனியும் இருக்காங்க. விரைய செலவுகள் இருக்கு. விரயம் அப்படின்னு உடனே நம்ம பயப்பட வேண்டாம். வீட்டுல ஏதோ இன்னைக்கு ஒரு டியூப்லைட் போறது, இல்லைன்னா ஒரு சுவிட்ச் போறது, இல்லைன்னா ஒரு பைப்பு போறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு இருக்கும். ஸோ விரயங்கள் அப்படிங்கும்போது சின்ன சின்ன விரயங்கள் தான், பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. ரொம்ப நாளாக நம்ம நினச்சிட்டு இருப்போம் இந்த பணம்லாம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இந்த பணம்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தேய்பிரை சஷ்டி, முருகனை வணங்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு வரவேற்பான ஒரு நாளாக இருக்கும். நிறைய நாள் நம்ம ஃபீல் பண்ணுவோம், நான் ஆஃபீஸில் மாஞ்சு மாஞ்சு வேலை செய்கிறோமா, ஒருத்தர் கூட நான் இப்படி நீ வேலை செய்ய அப்படின்னு எனக்கு கிரெடிட்டே வரல அப்படிங்கிற ஒரு புலம்பல் நிறைய பேருக்கு இருக்கலாம். இன்னைக்கு அந்த புலம்பல் எல்லாம் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் காதுல கேட்டிருக்கோம். அதனால உங்களை கூப்பிட்டு, சரிம்மா உனக்கு ஒரு அப்ரைசலை கொடுக்குறேன், உனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த சந்தோஷத்தோட இந்த நாள் உங்களுக்கு மிகவும் இனிப்பான நாளாகவே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம கடவுளுக்கு போய் ஒரு நன்றி சொன்னாலும் சரி, சஷ்டியா இருக்கு முருகனை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முருகன் கோயில் போங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பல நாளா நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இந்த வேலை நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா முடிய மாட்டேங்குதுன்னு. ஸோ பேங்க் போறது, உங்க ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, பாஸ்போர்ட் அப்ளை பண்றது, இப்படி பெண்டிங் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருப்போம். அதனால அது எல்லாத்தையும் இன்னைக்கு எடுத்து பண்ணுங்க, எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா முடியும். பட் டே எண்டில் நம்மளை வச்சா இன்னைக்கு நமக்கு நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணும். அதனால மிச்சம் இருக்கிற ஆஃபீஸ் ஒர்க் ஏதாவது இருந்தா சொச்ச டைமுக்கு நம்ம லேப்டாப்பை திறந்து உட்காந்துட்டு அந்த வேலையை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். கடகராசி அன்பர்களுக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு மனசுல சில சந்தேகங்கள், சில குழப்பங்கள் எல்லாம் இருக்கும். உங்க பிள்ளைகளை பற்றி தான். திருமணம் வேண்டான்னு சொல்றாங்க, இல்ல திருமணம் நமக்கு பிள்ளைங்களுக்கு கை கூட மாட்டேங்குது, என்னன்னு தெரியல, எல்லாம் ஒண்ணுக்கு சேர்ந்து வர மாட்டேங்குது, இப்படி பல குழப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? இன்னைக்கு அந்த குழப்பங்கள் எல்லாம் விடுங்க. திருமணம் வேண்டான்னு சொல்றவங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட அம்மா நாங்க இவங்களை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். இல்லை நீங்களே மாப்பிள்ளை பார்த்துருந்தீங்கன்னாலும் நல்ல முடிவுகளே இன்னைக்கு. ஸோ உங்க வீட்டில் இன்னைக்கு ஒரு சுபம் நடக்க போகுது. சிம்மராசி அன்பர்கள் இன்று இருசக்கர வாகனத்தில் போகும் பொழுது கவனம் தேவை. ராசியில சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க, 8ஆம் இடத்துல சந்திரனும் சனியும் இருக்காங்க. ஸோ கவனமா இருங்க. இப்ப காலையிலேயே இதுக்கு ஒரு கோயிலுக்கு போயிடலாம்ப்பா அப்படின்னா வீரபத்திரருக்கு போய் வெத்தலை மாலை போடுங்க. இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் நிறைய இருக்கும். ஆஃபீஸ்ல நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பாஸ்ட பேசலாமா வேண்டாமா, என்னப்பா இந்த ஆள் நம்ம சொன்னாலாம் கேட்பாரா தெரியலையே அப்படின்னு நம்மளே பல்லு தேய்க்கும் போதெல்லாம் நம்ம யோசிப்போம், இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. இந்த கன்னிராசிக்காரர்கள் அதுலேயும் நிறைய யோசிப்பாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, பல்லு தேய்ச்சி காஃபி சாப்பிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு ஆஃபீஸில் போய் பேசிடுங்க. ஸோ உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உங்கள் மனசும் பாரம் குறைவாக இருக்கும். இன்னைக்கு பேசும்போது நீங்கள் கேட்கலாம், நம்ம சொல்கிறத யாரு தான் எடுத்துக்கிறாங்கன்னு. கண்டிப்பாக இன்னைக்கு உங்கள் பாஸ் எடுத்துக்குவாங்க. இன்னைக்கு நீங்கள் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் கேட்கணுன்னா கேட்கலாம், இல்லை ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் பற்றி பேசணுன்னா பேசலாம், இல்லை சார் நான் வேலையை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னாலும் தைரியமாக போய் சொல்லலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஜாக்பாட் அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிறைய பேர்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த 5 ரூபா 10 ரூபாலாம் சின்ன சின்ன கடன்லாம் கொடுத்து வச்சிருப்போம். எப்போ கேட்டாலும் ஃப்ரெண்டை கேட்டிங்கன்னா இல்லைன்றுவாங்க. இன்னைக்கு தரேன், நாளைக்கு தரேன், இந்த சம்பளம் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ எல்லா மாதமும் சம்பளம் வாங்குவாங்க, ஆனால் நம்மளோட பணத்தை மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் வீக் தான் கண்டிப்பாக சம்பளம் வாங்கியிருப்பாங்க. சரி சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே, கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சொல்லுவோம். பார்த்தா காசை கொடுத்துருவாங்க. அதனால் இன்னைக்கு எதிர்பாராம, இந்த ஃப்ரெண்டு தரவே மாட்டான்ப்பா நான் காசு மட்டும் வாங்குவான்னு சொல்றவங்க கூட உங்க பணத்தை திருப்பி தரலாம். ஸோ ஏதாவது இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நாள் துலாம் ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னைக்கு பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஸோ நல்லா அதுவும் ரிட்டையர்ட் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கதை பேசுறதுக்கு ஒரு அற்புதமான நாள். கோவிலில் பார்த்தேன், காய்கறி வாங்க போகும்போது பார்த்தேன், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பார்த்தேன்னு. சரி வீட்டுக்கு போக மறந்துடாதீங்க, இல்லைன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேருந்து இன்னைக்கு உங்களுக்கு திட்டு இருக்குது. சில பேர் ஃபோன் எடுத்துகிட்டு போகவும் மறந்துடுவாங்க. ஸோ
ஸோ உங்களால மற்றவங்களுக்கு இன்னைக்கு வீட்டில் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. இதுல சில பேர் வந்து பாவம் வீட்ல திட்டு வாங்கிட்டு அதை வெளில சொல்ல முடியாத சில பேரெல்லாம் இருப்பாங்க. அதனால இன்னைக்கு போகும்போது ஃபோனை எடுத்துட்டு போயிருங்க. வீட்ல திட்டு வாங்காம பார்த்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வேலை மாற்றம் நல்லா இருக்கும். புதுசா ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணணும், இல்லை யாரையாவது போய் பார்க்கணும், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு நீங்க பண்ணலாம். இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, யூபிஎஸ்சிக்கு அப்ளிகேஷன் பண்ணணும், நம்ம எப்போ மேடம் நல்ல டைம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு அஸ்ட்ராலஜி வந்து வளர்ந்துருக்கு. தனுசு ராசிக்காரர்கள் நீங்க யூபிஎஸ்சிக்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னா இன்னைக்கு அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்ச நாளாவே அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபேமிலி லைஃபு இல்லை ஆஃபீஸு ஒரு வகையான இப்போ ஒரே பிடுங்கல் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒரு டெசிஷன் நான் எடுக்கணும்ப்பா, வேலையை விட்டுறலாமா, ரைட்டு, இல்லை நம்ம போய் இதை உட்காந்து பேசிடலாமா, சரி பேசலாம். ஸோ உங்களுடைய லைஃப்ல எது பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணும்னா இன்னைக்கு எடுங்க. ஏன்னா சந்திரன் சனியோட சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்காரு. இன்னைக்கு நீங்க என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ அது ரொம்ப ஃபேமா இருக்கும், உங்களுக்கு லாபமா இருக்கும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்களுக்கு உங்க பிள்ளைகளால் இன்னைக்கு பெருமை உண்டு. ஸோ நிறைய கம்ப்ளைண்ட், டியூஷன் போற இடத்துல ஸ்கூல்ல டீச்சர் கூப்பிட்டு விடுறாங்க அப்படின்னு நம்ம போய் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு கூப்பிட்டு விட்டு உங்க பசங்க பரவாயில்லைங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கும்போது அப்பாடா. ஏன்னா இப்பெல்லாம் வந்து பேரண்ட்ஸை டீச்சர்ஸ் கூப்பிடுறாங்கனாலே பேரண்ட்ஸ் வந்து பிள்ளையார் கோயிலெல்லாம் போய் தேங்காய் உடைச்சிட்டு தான் போறாங்க. ஏன்னா ஏதாவது சொல்லிடுவாங்களோ இன்னைக்கு ஸ்கூல்ல அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கும் இருக்கு. கும்பராசிக்காரர்கள் பேரண்ட் நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு பசங்களை பத்தி கவலைப்படாதீங்க. பிள்ளைங்களால உங்களுக்கு பெருமைகள் நிச்சயமாக உண்டு. மீனராசி அன்பர்கள், இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனசு திருப்தியான நாளா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசும்போது சொல்லுவோம், நம்ம புதுசா ஒன்று ஆரம்பிக்கலாமே, இது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க பிஸ்னஸ் மைண்ட் இருக்கக்கூடிய பர்சனாக இருந்தால் அஸ்திவாரத்தை இன்னைக்கு போடுங்க. உங்களுக்கு சூப்பரா அது நல்லா வளரும். சும்மா விளையாட்டா நாங்க ஆரம்பிச்சதான். இன்னைக்கு நிறைய ஸ்டார்ட் அப் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான். ஒரு ஒரு கஷ்டத்துல நம்ம போய், ஐயோ இன்னைக்கு ஃப்ரிட்ஜை திறந்து இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையா, நம்ம கடைக்கு போகணுமே அப்படின்னு நினைக்கும் போது அதுவே நம்ம ஒரு பிஸ்னஸா பண்ண எப்படி இருக்கும்னு சொல்லி பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. மீனராசிக்காரர்கள் இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு முயற்சியில ஒரு வியாபார துவக்கம் செஞ்சீங்க அப்படின்னா அது பல மடங்காக வளரும். 12 ராசிக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கடக லக்னம், லக்னாதிபதி சந்திரன் 9ஆம் இடமான மீன ராசியில் அமர்ந்தால் அவர்களது புத்திரபாக்கியம் எப்படி இருக்கும்? உண்மையிலேயே நல்லா இருக்கும். இதுல வந்து குரு கடகத்திலேயே இருக்காரு, இல்ல குரு மீனத்துல இருக்காரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப பிளெஸ்டு சில்ட்ரன்ங்க இவங்களுக்கு எல்லாம். ஸோ என் பசங்களால எனக்கு வந்து என்னை அப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே கடக லக்னம் 5 குடைய செவ்வாய் இவங்க லக்னத்திலேயே நீச்சம் பெற்று இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குரு கூட இருக்காரு, இல்ல குரு பார்வையில இருக்காரு, இந்த மாதிரிலாம் இருந்தாலும் தோஷங்கள்லாம் எதுவும் இல்லை. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.